என்றும் என் அன்புக்குரிய ஈழத்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கின்ற இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக நான் ஒரு காணொளி ஒன்றை நேற்று வெளியிட்டிருந்தேன். அதாவது இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது கட்டமைப்பு என்ற பெயரில் ஒரு போலி கட்டமைப்பை நிறுவி அந்த போலி கட்டமைப்பின் வேட்பாளராக திரு அரியநேந்திரன் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வைப்பதனூடாக தமிழினத்தின் மொத்த உரிமையும் பலி கொடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கின்றதையும், ஆகவே அவர்களுக்கு வாக்களித்தால் உங்களுக்கு சங்கு ஊதப்படும், அதாவது தமிழ் மக்களுக்கு சங்கு ஊதுற வேலையை தான் நம்ம செய்ய போயினோம் என்றதையும் சொல்லி, அதே நேரம் திரு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கோ அல்லது அனந்தகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கோ வாக்களித்து அவர்களை வெல்ல வைப்பதன் மூலம் அவர்களோட உரிமையோட கலந்துரையாடி ஒற்றுமையாக நாங்கள் எங்களுடைய உரிமைகளை, குறைஞ்சபட்ச உரிமைகளையாவது கேட்டு பெற்று அந்த மண்ணில் நாங்கள் நிலைச்சு வாழ்றதுக்கான அந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ளணும்னு சொல்லி நேற்று ஒரு காணொலி வெளியிட்டிருந்தான். அந்த காணொலி வெளியிட்டதுக்கு பிறகு இன்றைக்கு கொஞ்சம் பேர் கிளம்பி எனக்கு எதிராக இவர் அரச கைக்கூலி, இவர் இராணுவத்தின் உளவாளி, அப்படி இப்படின்னு சொல்லி கணக்கை சேரடிப்பு வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதை பார்க்கும்பொழுது எனக்கு சிரிப்பும் வேடிக்கை தான் வருது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், கருத்துக்களை கூட எதிர்கொள்ளக்கூடிய எந்த முகாந்திரமும் இல்லாத மொக்கு கோஷ்டி தான் இன்றைக்கு பொது வேட்பாளரை நிறுத்தி இன்றைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இப்போ இந்தியா நிலைமையை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியா நிலைமையில் அங்கே எப்படியான பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், ஏற்றுத்தாழ்வு பிரச்சனை, வர்க்க பிரச்சனை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரச்சனையெல்லாம் அங்கே தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்குது. அந்த இடத்துல இப்போ இன்றைக்கு பொருளாதார பிரச்சனைகள் தலைவிரிச்சு ஆடிக்கொண்டிருக்குது. இப்போ இனப்பிரச்சனை என்றது முடிஞ்சு விட்டதாக நான் சொல்ல இல்லை, ஆனால் இப்போ இனப்பிரச்சனை அங்கே மேலோங்கி நிற்க இல்லை. அப்போ இந்த நேரத்தில் திரும்ப இந்த மக்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த மக்கள் வாழ வழி இல்லாமல் தங்களின் இடுப்பை கூட தக்க வைக்க முடியாத ஒரு கையர் நிலைமையில் நிற்கிற அந்த மக்களுக்கு இவர்கள் இன்றைக்கு உசுப்பேத்தி விட்டு இந்த பொது வேட்பாளர் நீங்கள் சங்கு முழங்களா தமிழா அது இதெல்லாம் கூட்ட காட்டி என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மக்களை திரும்ப ஒரு பிரைன் வாஷ் பண்ணி அவர்களை ஒரு பிரிவினையை நோக்கி தூண்டி விட்டு அவர்களை திரும்ப ஒரு முள்ளிவாய்க்கால் மாதிரி பள்ளி கொடுக்குற வேலையை இந்த சங்க கூட்டம் ஒரு அந்நிய சக்திக்காக செய்து கொண்டிருக்குது. ஆகவே இதை நீங்கள் யாரும் இனங்கண்டு கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்காம தவிர்த்துக் கொள்ளும் தான் நான் கேட்டுக்கொண்டான். அதுக்கான மேலதிக விளக்கங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். இப்போ இந்த பொது கட்டமைப்பு வேட்பாளராக போட்டியிடுற அரியநேந்திரன் அவரை பார்ப்போம். 2009ஆம் ஆண்டு இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை அடைஞ்சு கொண்டிருக்கிற டைம் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் ஸ்ரீலங்கா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு சப்போர்ட் அளிக்கிற மாவை சேனாதராஜா அங்கே இருந்தவர் என்று கேட்டால் அவரும் அங்கே தான் இருந்தவர். அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அடுத்தது செல்வன் வடக்கல்நாதன் எங்கே இருந்தார் என்றால் அவரும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். மற்றது இப்படி நிறைய பேர். அடுத்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 2009 இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் அவைகள் எல்லாருமே பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறோம். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி, அதாவது தமிழ் தேசியத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அன்றைய டைம் 2009 இறுதி யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் இலங்கை பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தெரிஞ்சுவிட்ட மக்கள் வன்னி பகுதியில், முள்ளிவாய்க்கால் பகுதியில் தினந்தோறும் கொத்தா செத்து மடிஞ்சு கொண்டிருக்கணும். அப்படி அவன் செத்து மடிஞ்சு கொண்டிருக்க, அதாவது இன்றைக்கு நான் தண்ணியில் வாழ்ற இடத்துல வாழக்கூடிய மக்களை உங்களை பார்த்து தான் சொல்றேன். நீங்கள் எல்லாரும் அங்க சிதறி துண்டு துண்டமா வெடிச்சு பிஞ்சு போய்கொண்டிருக்கக்குள்ள இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது திரு அரியநேந்திரன் உட்பட்ட அரியநேந்திரன், மற்றது யாரு மாவே சேனாதராஜா அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரன், இன்றைக்கு இவரோட கூட்டி இவரை சங்க ஊதி கொண்டு இந்த ஆக்களை சொல்றேன். இவர்கள் எல்லாரும் எங்க இருந்த வேண்டாம், இலங்கை பாராளுமன்ற உறுப்பினராக அங்கம் வச்சு கொண்டிருந்தோம். அப்ப நீங்கள் தெரிஞ்சு விட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவைகள் அங்க இருக்க நீங்கள் எல்லாரும் அங்க செத்து கொண்டிருந்த நீங்கள். ஆனால் இவர்கள் உங்களுக்காக எந்த போராட்டத்தையும் அங்க முன்னெடுக்கல. வன்னியில ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனா இங்க இவியல் கொழும்புலையும் இந்தியாவிலையும் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர். என்ன போராட்டத்தை முன்னெடுத்தவர் இந்த அரியநேந்திரன் அல்லது சுரேஷ் பிரேமச்சந்திரன், இல்லைன்னு சொன்னால் இந்த சங்க கோஷ்டி எந்த வகையான போராட்டத்தை முன்னெடுத்தவர்? ஒருக்கா சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது நீங்கள் போராடினீங்கள் அன்றைய நேரத்தில்? அன்றைக்கு நீங்கள் இலங்கை பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருந்து கொண்டு நீங்கள் இந்த மக்களின் உயிரை காக்கிறதுக்காக எந்த வகையான போராட்டத்தை முன்னெடுத்தீங்கள்? சொல்லுங்க. ஒரு உண்ணாவிரத போராட்டம்,
அல்லது ஒரு அஹிம்சா வழியில் இன்றைக்கு அஹிம்சா வழியில் அஹிம்சா வழியில் போராடுறேன்னு சொல்லிங்களானே, அந்த அஹிம்சா போராட்டத்தை ஏன் நீங்கள் அன்றைக்கு செய்யல? அன்றைக்கு செய்திருந்து நீங்கள் அந்த மக்களை நிறுத்தி இருக்கலாம். குறைஞ்சபட்சம் யாழ்ப்பாணத்தில் 5 லட்சம் மக்களுக்கு மேலே வாழ்ந்த ஒரு மாவட்டம், அந்த இடத்துல நீங்கள் நல்லூர் கோயிலில் போயிட்டு இந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் அதில் உண்ணாவிரதம் இருந்திருந்தீர்கள் என்றால் அந்த மக்கள் இந்த உணர்வுகளை தூண்டி இருக்கலாம். தூண்டி இருந்தால் அந்த போரை நிறுத்துறதுக்கு அது ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும். செய்தீங்களா? அவங்கள சரி வன்னிக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்க. ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தில் போய் செய்திருக்கலாமே, திருவண்ணாமலையில் போய் செய்திருக்கலாமே, மட்டக்களப்பில் போய் செய்திருக்கலாமே, ஏன் செய்யல? செய்தாலும் உங்களை என்ன செய்யும்? அரசாங்கம் மிஞ்சி போனால் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் போட்டால் நீங்கள் அரசியல் கைதிகள். இன்றைக்கு அரசியல்வாதிகளாக இருந்து இந்த அரசியலால் நீங்கள் உங்களோட பிழப்பை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஆறாவது போய் ஜெயிலில் இருந்தீங்களா? இன்று வரைக்கும் இந்த உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் பதவி காலத்தில் நீங்கள் போய் ஜெயிலில் இருந்தீங்களா? ஏன்னா நீங்கள் ஒருத்தம் போவாங்க. உங்களுக்கு சுகபோகங்கள் மட்டுமே தேவை. ஆனால் மக்களுக்கு மட்டும்தான் இந்த வலியும் துன்பமும் எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் இன்றைக்கு நான் உங்களை கோபப்படுறேன் நினைக்காங்க. இது ஒரு சாதாரண தமிழ் மகனாக என்னுடைய அறச்சீற்றம். இது அந்த மக்களோட இப்போ கொஞ்ச நாளாக நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் இந்த வலியையும் வேதனையையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்படுற இந்த அறச்சீட்டம் தான் உங்கள் மீதான இந்த கோபம். மற்றபடி எனக்கு உங்கள் யாரிலுமே எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் கிடையாது. இன்றைக்கு இலங்கைக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட போகிறார். அந்த ஜனாதிபதி வந்து தமிழ் மக்களுக்கு குறைஞ்சபட்ச உரிமைகளையாவது குறைஞ்சபட்ச வாழுறதுக்கான ஒரு வழி அங்கே சனம் கையற நிலைமையில நிற்குது. சனத்துக்கு அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு தெரியாது. அப்படி நிற்கிற அந்த ஜனத்துக்கு ஒரு வாழக்கூடிய ஒரு வழியை, ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு வழிவகைகளை செய்ய சொல்லியாவது கேட்கறத விட்டுட்டு இப்ப இந்த நேரம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பிரிவினையை, அந்த உணர்வுகளை தூண்டி அந்த மக்களை திட்டும்ப படுகொலியில தள்ளுறதுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு தரம் சாமி, நீங்கள் ஒரு தரம் சண்டைக்கும் போக மாட்டீங்க, நீங்கள் ஒரு தரம் எந்தவித போராட்டத்திலும் ஈடுபடவும் மாட்டீங்க. இதுக்கு சிறந்த உதாரணம் இந்த 2009 போர் நடந்து கொண்டிருக்க இருந்த அந்த 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவையெல்லாம் இன்றைக்கு உடைஞ்சு துண்டு கொண்டு நிற்கிறீர்கள். ஆனால் நீங்கள் எல்லாரும் அந்த சண்டை நடந்து கொண்டிருக்க அதை நிறுத்துவதற்காக நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கூட எடுக்கல. உங்களால் அதை செய்ய முடியலையா இருந்தாலும் நீங்கள் உங்களை தெரிவு செய்து விட்ட மக்கள் தெருவில் நாயக் கேவலமாக செத்து கொண்டிருக்க நீங்கள் ஏன் ஐயா பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தீர்கள்? மாவே சேனாதிராய அண்ணியை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தீர்கள்? நீங்கள் கூண்டோட 22 பேரும் ராஜினாமா செய்திருக்கலாமே, பதவி விலகி போட்டு வந்திருக்கலாமே. அதை நீங்கள் அன்றைக்கு அந்த பதவியை விலகி இருந்திருந்தால் உலகம் புள்ளா ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கும். இன்றைக்கு சங்க சின்னத்துக்கு சங்க ஊதினா தான் உலகத்துக்கு எங்களுடைய போராட்டம் எங்களோட உரிமையும் தெரியும் என்று சொல்றதெல்லாம் பச்சோந்தித்தனம், போலித்தனம். நீங்கள் அன்றைக்கு பதவி விலகி இருந்தீங்கள் என்றால், அத்தனை பேரும் கூண்டோட நீங்கள் பதவி விலகி இருந்தால் அன்றைக்கு உலகத்துக்கு எங்கட போராட்டம், எங்கட போர்க்குணம், எங்கட விடுதலை உணர்வு, எங்கட தேவை வலி அத்தனையும் புரிஞ்சிருக்கும். செய்திகளா? உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லையா? உங்களோட பதவி வரை போயிடும். உங்களோட பதவி இல்லாட்டி நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் சாகிற வரைக்கும் நீங்கள் பதவியோட இருக்கணும். அடிபட்ட எங்களுக்கு தான் வலி தெரியும். நீங்கள் அடிபட்டியலா? உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் நல்லா வெளிநாடுகளில் படிச்சு சந்தோஷமா இருப்பினம். ஆனா அடுத்தவன்ற பிள்ளைகள், வரம்பப்பட்டவன்ற பிள்ளைகள் எல்லாம் சாகணும். அதுகள் ஏதாவது சண்டையை பிடிச்சி ரோட்டு வழியை சாக வேண்டியா. இப்போ தயவு செஞ்சு இந்த இந்த சங்கு சொம்பு ஒன்று வலிக்கிட்டு இருக்கிற இந்த கூட்டத்துக்கு நான் திரும்ப சொல்ற விஷயம் என்னென்றால், எங்களோட மக்கள் தொடர்ந்தும் ஞாபக சக்தியற்ற ஏமாளிகளாக இருக்க மாட்டார்கள். உங்களை நிச்சயம் தூக்கி எறிகிறது மட்டுமில்லை, நீங்கள் இந்த அரசியல் பரப்பில் இருந்தே காணாம போவீங்கன்றதை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லி வைக்கிறேன். இப்போ இந்த கூட்டம் வந்து கடைசி நேரத்தில் யாரை காப்பாற்றுறதுக்கு தங்களோட ஒரு சின்ன இழப்பை கூட சந்திக்கல என்றது எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு யாழ் மாவட்ட பாராளுமன்றத்தில் கிளிநொச்சியை சேர்ந்தவர் எங்களை ஸ்ரீதரன் ஐயா, அவர் போய் இந்த கூட்டத்தோட தான் திரிகிறார். நானும் சங்குக்கு ஆதரவளிக்கிறேன். ஏனென்னா சங்கு வென்றால் எங்கள் இந்த போராட்டம் உலகம் ஃபுல்லாக தெரியும். ஏன்னா நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற உங்களோட கட்சிக்காரர் அன்றைக்கு வாக்களித்த மக்கள் தெருவில் சாகைக்க அங்கே இந்தியாவில் ஓடி போய் வடிவா போனுகளை ஓன் பண்ணி போட்டு படுத்து நித்திர ஒண்டிச்சுமே நல்லா தண்ணியை போட்டுட்டு அவையால் அன்றைக்கு பதவி விலகி இருந்துச்சு என்றால் ராஜினாமா செய்து தங்களுடைய எதிர்ப்பை இலங்கை பாராளுமன்றத்தை காட்டியிருந்தால் இன்றைக்கு நீங்கள் உலகம் உள்ள அன்றைக்கு இந்த போராட்டம் தெரிஞ்சிருக்கும். ஏன் அதை செய்யலை? அதை செய்யாத கூட்டத்தோட உங்களுக்கு என்ன வேலை? உங்களோட வன்னி பகுதி மக்கள் ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் இப்ப இந்த கூட்டத்துக்கு பின்னால தெரிகிறதன் ஊடாக
அத்தனையே நீங்கள் இழக்க போறீங்கன்றதை உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையோட சொல்லி வைக்கிறேன். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1989ஆம் ஆண்டு இந்திய இராணுவம் வந்து இங்கே இருந்த காலத்தில் ஒரு எலெக்ஷன் நடந்தது. அந்த எலெக்ஷனில் வந்து ஈரோஸ் அமைப்பை சேர்ந்த உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட்டு நினைக்கணும் 13 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருந்தவர். அதுக்கு பிறகு இந்திய ராணுவம் போயிட்டு இப்போ வந்து அடுத்த இலங்கை அரசாங்கம் பிரேமதாச அரசாங்கம் நடந்து கொண்டிருக்குது. அந்த நேரத்தில் விடுதலை புலிகளோட இலங்கை அரசுக்கு போர் தொடங்கிட்டுது. அந்த போர் தொடங்கி ஒரு கொஞ்ச நாளைக்குள்ள அந்த ஈரோஸ் அமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு முடிவெடுக்கணும் என்று சொன்னால் எங்களால் இந்த போரை நிறுத்த முடியல. நாங்கள் அதை நிறுத்த சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். இலங்கை நாங்கள் அங்கம் வகிக்கின்ற அந்த பாராளுமன்றம் எங்கட சொல்ல கேட்கல. அப்போ ஆகவே நாங்கள் இதில் வந்து நீ உறுப்பினராக இருக்கிறதுல எந்த பிரயோசனம் இல்லையண்டி போட்டு அவ்வளோ பேரும் கூண்டோட பதவி விலகி போட்டு வந்தவன். ஒரு சின்ன பிரச்சனை, அதை இப்போ பெரிய அளவில் இப்போ முள்ளிவாய்க்கால் யுத்தத்தோடு ஏற்பட்டால் அன்றைக்கு நடந்தெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை. ஆனால் அன்றைக்கு அவர்கள் தன்மானத்தோடு, ஏன்னா அவங்க போராளிகளுக்கு தான் அந்த உணர்வு வந்தது. ஆகவே அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னால் தங்களோட பதவியை துறந்து போட்டு விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் இங்கே முள்ளிவாய்க்காலில் ரத்த ஆறு ஓடைக்க கூட உங்களோட பதவிகளை கட்டி பிடிச்சி கொண்டு இருந்துட்டு உலகத்துக்கு உங்களோட உணர்வுகளை காட்டாமல் இருந்துட்டு இன்றைக்கு உலக மக்கள் எல்லாத்த ஈழத்தில் உள்ள தமிழ் மக்கள் எல்லாரும் சங்குக்கு வாக்க போடுங்கோ, சங்குக்கு வாக்க போட்டு உலகத்துக்கு உங்களோட உரிமையை பற்றி பறைசாற்றுங்க. நல்லா இருக்கு உங்களோட நியாயம். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இதே பாராளுமன்ற உறுப்பினர்லாம் சொல்லினோம், இப்போ சங்குக்கு வாக்கு போட்டிகள்னு சொன்னால் உலகம் எங்களை திரும்பி பார்க்கும். உலகம் திரும்பி பார்த்ததுக்கு பிறகு சர்வதேச விசாரணையை கொண்டு வரும். அந்த சர்வதேச விசாரணையில் வந்து நாங்கள் இனப்படுகொலையை பற்றி கதைக்கலாமல். இனப்படுகொலையை பற்றி கதைக்கிறதுக்கு எந்த ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் கொஞ்சம் தகுதி கூட இல்லை. சரியா? இது நான் சும்மா இப்போ இதில் கதைக்க இல்லை. சர்வதேச சட்டங்களின் படி கூட உங்களுக்கு எந்த தகுதியோ தராதரமோ இல்லை. ஏனென்றால் இனப்படுகொலை தான் நடந்தே வச்சுக்கொள்வோம். அந்த இனப்படுகொலை நடந்தா அந்த நடந்த காலத்தில் நீங்கள் எல்லாரும் எங்கே இருந்த நீங்கள்? இலங்கை பாராளுமன்றத்தில் உறுப்பினராக இருந்த நீங்கள். படுகொலை செய்தது யார்? இலங்கை அரசு. இலங்கை அரசுண்டா என்ன? இலங்கை பாராளுமன்றம். அப்போ நீங்கள் எங்கே உறுப்பினராக இருந்த நீங்கள்? இலங்கை பாராளுமன்றத்தில். அப்போ இலங்கை அரசு செய்த சம்பவங்களுக்கு நீங்களும் பொறுப்பாளிகள் தான். அவர்கள் இன அழிப்பு செய்த வேண்டாம், அந்த இன அழிப்புக்கு நீங்களும் பங்காளிகள். அப்படி இல்லையோ நீங்களே இருக்கணும். இன அழிப்புன்றதை சுட்டி காட்டியிருக்கணும். இப்படி செய்கிறீர்கள் பிள்ளையாண்டு காட்டியிருக்கணும். அவையால் அதை கேட்காம தொடர்ந்து அப்படியே போய்கொண்டிருந்துச்சு நம்ம நாங்கள் பதவியை விலகுகிறோம் வேண்டி போட்டு நீங்கள் விட்டுட்டு வந்திருக்கோம். ஏன் இன்றைக்கு நீங்கள் தேசியம் கதைக்கிறீர்கள், சங்கு கண்டு ஊதிக்கொண்டு திரிகிறீர்கள். இன்றைக்காவது இந்த ஸ்ரீதரன் ஐயாவோ இல்லை என்று சொன்னால் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களோ தங்களோட பதவிகளை பணயம் வச்சு நீங்கள் போராட தயாரா? அது செய்ய மாட்டீர்கள். செய்திகள் எப்பண்டா பாராளுமன்றம் கலைக்கிறதுக்கு ஒரு கிழமை முதல் வேணுமெண்டா செய்திகள். அப்படியான பெற்றும் போராளிகள் தான் நீங்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆகவே தயவு செஞ்சு எங்களோட மக்களை தொடர்ந்து ஏமாத்தாதீங்கோ. இந்த ஏமாற்றத்துக்கு நீங்கள் எவ்வளவுத்துக்கு நீங்கள் ஏமாற்ற போறீங்களோ உங்களோட முகத்திரைகளை கிழிக்கிறேன் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் கிழிச்சு கொண்டே இருப்பேன். இதால் நீங்கள் எனக்கு 1000 முறை இல்லை 10,000 முறை துரோகி பட்டம் தந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். இந்த எங்களோட தமிழ் மக்களுக்கு உண்மையான இந்தியான் சூழ்நிலையில் அதோட இந்த சங்கு கூட்டத்தை உருவாக்கி விட்ட அந்த அந்நிய சக்திக்கு பின்னால் இன்னொரு பெரிய அடுத்த பிளானும் ஒன்று இருக்குது, ஒரு திட்டமும் இருக்குது. அந்த திட்டத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கடப்பாட்டில் நான் இருக்கிறேன். நம்புறதும் நம்பாதும் உங்களை பொறுத்தது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த போர் ஓய்வுக்கு பின்னால் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் அந்நியோன்யமாக இணைஞ்சு பழகிற ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்குது. அங்கே அந்த மக்களுக்கு இடையில் கொஞ்சம் பிரிவினை குறைஞ்சு கொண்டு வருது. இப்படியே குறைஞ்சு கொண்டு வந்தால் சில அந்நிய சக்திகள் அங்கே கால் உண்ட முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. ஆகவே அங்கே திரும்ப பிரச்சனையை வருவோம். இப்போ இந்த சங்கு என்று சொல்லியாக காசை கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் கூட்டம் ஆட்டோலையும் மோட்டர் அங்கே இன்ஜின் ஓடி திரியக்குள்ள என்ன நடக்குமெண்டா அதனூடாக கொஞ்சம் பேராவது உணர்வு வருவாங்க, உசுப்பேற்றப்படுவாங்க. அவங்க வந்து நினைப்பாங்க நாங்கள் தமிழர் எங்களுக்கு கண்டு ஒரு இது வேணும் அப்படி என்ற ஒரு இது ஒன்று உருவாகும். அது ஒரு குறைஞ்சது ஒரு 500 பேரோ 1000 பேரோ அப்படி உருவாக்கினோம் என்றால் அவைகளை தெரிஞ்செடுத்து அவைகளை திரும்ப பயன்படுத்துறது. என்னத்துக்கு பயன்படுத்துறது என்றால் இலங்கையில் மீண்டும் ஒரு வன்முறை கலாச்சாரத்தை உருவாக்குறதுக்கு அந்த ஆக்களை பயன்படுத்துறது. ஏன்னா அவையெல்லாம் வேலை வாழையில் அனுப்பினோம்.
அப்போ அவைகளை வந்து ஈஸியாக இதுக்குள்ளே தள்ளி விட்டுடலாம். தள்ள போகிறது பெரியாக்கள். அவைகள் ஒரு தரம் தாங்கள் இதில் சாகவும் மாட்டினம், சாக போகிறதும் இல்லை. ஆனால் மற்றவர்களை வந்து உசுப்பேற்றி விட்டு முடிச்சு விடுறதுக்கு தான் இருக்கணும். அதுக்கு இந்த புலம்பெயர் தேசத்துலேயும் இப்போ கொஞ்சம் கோஷ்டி இருக்குது. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனங்கள் எல்லாம் சங்கு படத்தையும் அரியநந்திரன் படத்தையும் ஒட்டி கொண்டு ஏதோ தமிழினத்துக்கு அவர் தான் விடுதலையே வாங்கி தர போகிறார் போல பாட்டுகளை மடித்து கொண்டு திரியணும். அந்த பாட்டுகளை போட்டுக்கொண்டு திரிகிற அந்த கோஷ்டி யாரென்று பார்த்தீங்கள் என்றால் முன்னாள் போராளிகள் என்று சொல்லப்படுற ஆக்கள். அவைகள் இங்கே வந்து என்ன செய்து கொண்டிருக்கணும்? அவைகள் வந்து எப்படி வந்தவர், வந்ததுக்கு பிறகு வேண்டிய கொள்கை கோட்பாடு கடமைகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது, இதுகளை பற்றி நாங்கள் அடுத்த காணொளியில் பார்ப்போம். அது ஒரு மிக முக்கிய காணொளியாக அமையும். ஆகவே அன்புக்குரிய மக்களே, தயவு செஞ்சு மூளையப்பாவீங்கோ. இவங்கள் முதல்ல சொன்னாங்கள் நாங்கள் அகிம்சையில் போராடினாங்க. இப்போ இந்த அகிம்சை போராட்டம் சரியில்லைன்னு போட்டு தான் ஆயுத போராட்டத்துக்கு வந்தாண்டாங்க. இப்போ என்னடாண்டா ஆயுத போராட்டம் சரியில்லை, திரும்பி அகிம்சை போராட்டத்துக்கு போராடினோம். எல்லாம் தங்களுடைய பிழைப்புக்காக செய்யணும். இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ. புரிஞ்சு கொண்டு நீங்கள் அவர்கள் தங்களுடைய பிழைப்பை பார்க்கறதுக்கு மக்களாகிய நீங்கள் தயவு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கவனம் எடுங்கோ. நீங்கள் யாருக்கு வாக்கு போட்டால் உங்களுக்கு அது பிரியோசனமாக அமையும். உங்களோட வாழ்வாதாரத்தை அதை தூக்கி நிறுத்தும். உங்களோட இடுப்பை அது தக்க வைக்கும் என்று நீங்கள் சுய பரிசோதனை, சுய ஆராய்ச்சியை செய்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட வாக்கை சரியான இடத்துல பிரிய வைக்கணும். அந்த வகையில் என்னுடைய ஒப்பீனியனை நான் நினைக்கிறது, உண்மையில் சஜித் பிரேமதாச அல்லது போனால் அனுரகுமார திசாநாயக்க, இதில் நீங்கள் வேணுமெண்டா சஜித் பிரேமதாசவை முதலாவது சாய்ஸ் ஆயும், அனுரகுமார திசாநாயக்காவை ரெண்டாவது சாய்ஸ் ஆயும் கூட வைக்கலாம். இது சும்மா என்னுடைய கருத்து மட்டும்தான். அதை நீங்கள் முடிவெடுக்கிறது உங்களோட கையிலான் இருக்கு. நான் யாரையுமே திணிக்கவும் இல்லை, யாரையுமே நான் தூண்டவும் இல்லை. என்னத்துக்கு நான் இந்த ரெண்டு பேரையும் சொல்கிறேன்னு சொன்னால், இதில் ஒரு ஆள் வந்து ஊழலில் இருந்து எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு பாடுபடுறதுன்னு சொல்லியிருக்கிறார். மற்றவர் சஜித் பிரேமதாசா வந்து தமிழ்கிட்ட உரிமையை பற்றி பேசிய ஒரு இந்த முறை கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு ஆள் சஜித் பிரேமதாசா தான். ஆகவே நீங்கள் யாருக்கு வாக்களிக்கணுமன்றதை தெளிவாக யோசித்து முடிவெடுத்து வாக்களியுங்கோ. ஆனால் இந்த புதிசாக தாங்கள் தமிழ் தேசியம், தமிழ் பொது கட்டமைப்பு, பொது கூட்டமைப்பு வெளிக்கிட்டு இருக்கிற ஆக்கள் இந்த பின்னணிகளை ஆராய்ச்சியலண்டா நீங்கள் அவைகளை அடித்து விரட்டுவியல். தயவு செஞ்சு மறதியை கொஞ்சம் வெளியேற்றி போட்டு உங்களோட பழைய நினைவுகளை தட்டி எழுப்பி இவைகளை நல்ல முறையில் வரவேற்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுங்கோ. இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.